ராதே கிருஷ்ணா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. யோ நித்யம் அச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம வியாமோஹத ஸ்ததிதராணி த்ரிணாய மீனே அஸ்மத்குரோர் பகவதோ தயைக சிந்தோஹோ ராமானுஜஸ்ய சரணம் சரணம் பிரபத்யே. பெண் பிள்ளை இந்த லாஸ்ட் 60லேருந்து வாக்கியங்கள், முக்காவாசி வாக்கியங்கள் ராமானுஜரை சம்பந்தப்பட்ட வாக்கியங்களாகவே சொல்லின்னு வரா. அவளுக்கு அவள் பேசின்னு இருக்கிறது ராமானுஜர்னு தெரியவே தெரியாது. தெரியாமலே அவரை பற்றியே வாக்கியங்களை சொல்லி அப்படியே மெய் சிலுக்க வைக்கிறா பெண் பிள்ளை. ஸோ இந்த வாக்கியமும் ரொம்ப அழகான ஒரு வாக்கியம், ராமானுஜரை நேர் சம்பந்தப்பட்ட ஒரு வாக்கியம்தான். 61லேருந்து நான் சொல்கிறேன். அவன் வேண்டாம் என்றேனோ ஆழ்வானை போலே, அத்வைத்தம் வென்றேனோ எம்பெருமானாரை போலே, அருளாழம் கண்டேனோ நல்லானை போலே, அனந்தபுரம் புக்கேனோ ஆளவந்தானை போலே, ஆரியனை பிரிந்தேனோ தெய்வவாரி ஆண்டானை போலே, அந்தாதி சொன்னேனோ அமுதனாரை போலே, அனுகூலம் சொன்னேனோ மால்யவானை போலே, கள்வன் இவன் என்றேனோ லோக குருவை போலே. இப்போ 69வது வாக்கியம், கடலோசை என்றேனோ பெரிய நம்பியை போலே. பெரிய நம்பி ராமானுஜரோட குரு. அவர் மகாபூர்ணர் அப்படின்னு சொல்லலாம். அப்பேற்பட்ட ஒரு உத்தமர். 1000 காலத்துக்கு முன்னாலேயே ஜாதி மதம் எதுவுமே கிடையாது, அது எதையுமே பேதம் பார்க்காத ஒருவர் இந்த பெரிய நம்பி. அப்பேற்பட்ட ஒரு உத்தமமான ஒருத்தர் இந்த பெரிய நம்பி. 1000 இப்போவே நிறைய இந்த ஜாதி மதம் இதெல்லாம் இருக்குது, பேதமெல்லாம் இருக்குது. ஆனால் அந்த காலத்தில் 1000 வருஷத்துக்கு முன்னால் இவர் ஜாதியெல்லாம் கிடையாது. ஒரே ஜாதி யாருன்னா பக்தி பண்ணுறவா ஒரே ஜாதி தான். எல்லா பக்தி பண்ணுறவா எல்லாருமே ஒரே ஜாதி தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உத்தமமான ஒரு குரு தான் இந்த பெரிய நம்பி. இவர் மதுராந்தகம் ஏரிக்கரையில் ராமானுஜருக்கு பஞ்சசம்ஸ்காரம் பண்ணி வச்சாராம். காஞ்சிபுரத்தில் நிறைய விஷயங்களை ராமானுஜருக்கு சொல்லி கொடுத்தது இந்த பெரிய நம்பி. இவரோட மாளிகை கீழ்ச்சித்திர வீதியில், தட் இஸ் ஸ்ரீரங்கத்தில் கீழ்ச்சித்திர வீதின்னு இருக்குது. அந்த கீழ்ச்சித்திர வீதியில் தான் இவரோட பெரிய நம்பியோட மாளிகை, திருமாளிகை இருக்குது. இப்போ கூட பெரிய நம்பியோட வம்சத்தார்கள் அந்த மாளிகையில் வசித்து வருகிறார்கள். அண்ட் அவள் பாதுகையெல்லாம் வச்சுட்டு நம்ம போனோன்னா அங்கே பெரிய நம்பியோட பாதுகையெல்லாம் இருக்குது, அதெல்லாம் சேவிக்கலாம். ராமானுஜரோட பாதுகை இருக்குது, அதை தலைமையில் வச்சு நமக்கு ஆசீர்வாதம்லாம் பண்ணி வைப்பா. அவ்வளோ அழகான ஒரு இடம். அதுக்கு நேர் எதிர்க்க தான் கூரத்தாழ்வாரோட மாளிகை, திருமாளிகையும் இருக்குது. ஸோ ஸ்ரீரங்கம் போனீங்கன்னா மறக்காமல் கீழச்சித்திர வீதிக்கு போய் இதெல்லாம் பார்க்க வேண்டிய ஒரு இடம், ஆசீர்வாதம் பெறறதுக்கு. ஸோ இந்த வாக்கியம், கடலோசை என்றேனோ பெரிய நம்பியை போலே. ஸோ இதில் என்னன்னா, பெரிய நம்பியோட குரு ஆளவந்தான். ஆளவந்தானோட சிஷ்யர்கள் நிறைய பேர் இருந்தா. அதில் ஒரு சிஷ்யர் தான் மாரநேரி நம்பி. அவர் வேற ஜாதியை சேர்ந்தவர். அவர் ஒன் ஆஃப் த சிஷ்யர்ஸ் ஆஃப் ஆளவந்தான். ஆளவந்தானுக்கு புற்றுநோய், ஒரு கேன்சர்னு சொல்லுவோம்ல, அந்த நோய் வந்துருத்தோம். அந்த நோயை இந்த மாரநேரி நம்பி தன் மேலே எடுத்துட்டார். அந்த மாதிரி ஒரு உத்தமமான ஒருத்தர் தான் இந்த மாரநேரி நம்பி. எடுத்துட்டு அவருக்கு ரொம்ப பாதையாக இருந்தது. அவர் பாட்டுக்கு அவரோட சேரியில் தான் அவர் வசிச்சிருந்தார். ஒரு சின்ன குடிசையில் மாரநேரி நம்பி ஒரு சேரியில் இருந்தார். அப்போது எல்லாருக்கும் தெரிய வந்தது, மாரநேரி நம்பி ஆளவந்தானோட புற்றுநோயை தான் எடுத்துட்டு அவர் அனுபவிச்சுட்டு இருக்கார் அந்த நோயை அப்படின்னு. எப்படி ஒரு விஷயம் பாருங்க, இந்த மாதிரிலாம் இந்த காலத்தில் நடக்குமா? அந்த காலத்தில் 1000 வருஷத்துக்கு முன்னால் ஒருத்தர் இன்னொருத்தரோட குரு கஷ்டப்படக்கூடாதுன்ட்டு அவரோட நோயை எடுத்துட்டு தான் அனுபவிக்கிறதுனா எவ்வளோ பெரிய விஷயம். அந்த மாதிரி அவர் நோயை எடுத்து அனுபவிச்சுட்டு இருக்க போது இந்த பெரிய நம்பி என்ன பண்ணுவாராம், தினமும் கார்த்தால மாரநேரி நம்பியோட
குடிசைக்கு போவாராம். அவரோட சேரியில் இருக்கிற அந்த குடிசைக்கு போயிட்டு அவருக்கு நல்லா குளிப்பாட்டி விட்டு அவருக்கு உணவு ஆகாரம்லாம் கொடுத்து ஊட்டுவாராம். அவருக்கு சாப்பிடக்கூட முடியாதான், கையிலெல்லாம் ஸ்ட்ரென்த்தே இல்லையாம் அந்த நோயினால், உடம்பு மொத்தமும் வலியாம். அதனால் அவர் அழகாக இல்லை அவருக்கு ஆகாரம் பண்ணி ஆகாரம் ஊட்டி விட்டு அவருக்கு பிரபந்தம் எல்லாம் சேவிக்க வச்சு நிறைய கொஞ்ச நேரம் அவரோட ஸ்பெண்ட் பண்ணி அவருக்கு ஒரு ஆறுதல் கொடுத்துட்டு எவ்ரிடே வருவாராம். ஸோ தினமும் அப்படி பண்ணிட்டு இருந்தார். அங்கே ஊர் மக்கள்லாம் அது ரொம்ப பிராமணிக்கல் டாமினேட்டட் பிளேஸாக இருந்தது. அப்போது எல்லாம் அந்த மக்கள்லாம் பெரிய நம்பியை ஏச ஆரம்பிச்சிட்டா. நீங்கள் எப்படி அந்த மாதிரி இப்போது சேரிக்கெல்லாம் போகலாம், நீங்கள் யாரையாவது ஏற்பாடு பண்ணி அவளை அனுப்பலாமே இந்த மாதிரி வேலை பண்ணுறதுக்கு, மாரநேரி நம்பிக்கை இந்த மாதிரி உதவுறதுக்கு, நீங்கள் ஏன் போகணும், சுயமாக நீங்களே போய் இதெல்லாம் எதுக்கு பண்ணுறேள் அப்படின்லாம் கேட்பாராம். ஆனால் பெரிய நம்பி இதெல்லாம் கண்டுக்கவே மாட்டாராம். அவர் பாட்டுக்கு இதுவும் ஒரு சேவை தான், இது முக்கியமான சேவை, இன்ஃபேக்ட் நம்ம கடவுளோட பக்தருக்கு நம்ம சேவை செஞ்சால் அது கடவுளுக்கே டைரெக்டாக சேவை செய்கிற மாதிரி கணக்கு அப்படின்னு சொல்லி அவர் பாட்டுக்கு யார் சொல்கிறதையும் காதுலையே வாங்கிக்காமல் அவர் பாட்டுக்கு அவரோட வேலையை அவர் செஞ்சுட்டுருப்பாராம். அப்போது ஒரு சந்தர்ப்பத்தில் மாரநேரி நம்பிக்கை ரொம்ப உடம்பு முடியாமல் போயிட்டு அவருக்கு தெரிஞ்சுடுத்தான், இன்னும் கொஞ்ச நாள் தான் நம்ம வாழ போகிறோம், ஸோ நம்ம பரமபதிச்சுட்டா அவரோட உடலை அவரோட ரிலேட்டிவ்ஸ்க்கு தான் கொடுத்துருவா இல்லையா இது பண்ணுறதுக்கு, அந்திம சம்ஸ்காரம் பண்ணுறதுக்கு. அப்போது அவர் ரிக்வெஸ்ட் பண்ணிட்டாராம், இந்த மாதிரி என்னோட உடல் நான் பரமபதிச்சிட்டேன்னா என் உடலை தேவரீர் நீங்களே அந்திம சம்ஸ்காரம் பண்ணணும் அப்படின்னு பெரிய நம்பிக்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணிட்டாராம். அப்போது உடனே பெரிய நம்பி சரி இது ஆகட்டும். ஏன்னா அவருக்கு என்னன்னா அவரோட ரிலேட்டிவ்ஸ் யாரும் இவரை இந்த மாதிரியான ஒரு நிலைமையில் ஒத்தருமே பார்க்க வரல, அவர் அப்படியே விட்டுட்டா. ஸோ அவருக்கு ரொம்ப வருத்தம், அவர் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் இந்த மாதிரி விட்டது. பெரிய நம்பி ஃபுல்லாக இவரை பார்த்துட்டு இருந்திருக்கார் இது வரைக்கும். ஸோ அதனால் நீங்கள் தான் எனக்கு பண்ணணும், ஸோ தேவரி அந்திம சம்ஸ்காரம் பண்ணி வைக்கணும்னு உடனே பெரிய நம்பி அவர் சரி அப்படின்னு சொல்லிட்டார். எப்படின்னா யுதிஷ்டர் விதுரருக்கு அந்திம சம்ஸ்காரம் பண்ணாராம். அதே மாதிரி ராமர் ஒரு பக்ஷி ஜட்டாயுக்கு அந்திம சம்ஸ்காரம் பண்ணாராம். அந்த மாதிரி இவர் மாரநேரி நம்பிக்கை இவர் அந்திம சம்ஸ்காரம் அழகாக ஒரு தகப்பனாருக்கு பிள்ளை பண்ணுறா போல் அழகாக பண்ணி வச்சுட்டாராம். நல்லா திருப்தியாக பண்ணி வச்ச உடனே ஊர் ஜனங்கள்லாம் ஒரே பயங்கரமாக பேசுகிறான் இவரை பற்றி, என்ன இந்த மாதிரி பண்ணிட்டாளேன்ட்டு எல்லாருக்கும் ஒரே கோபம் பெரிய நம்பி மேலே, எப்படி இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு. ஸோ எல்லாரும் ஒருத்தரும் பேசுகிறத பார்த்து ராமானுஜருக்கு ரொம்ப வேதனையாக இருந்துதான். இந்த மாதிரி அவரோட குருவை இந்த மாதிரி எல்லாரும் பேசுகிறாளே, எப்படி இந்த மாதிரி சொல்லலாம் அப்படின்ட்டு ஒரு வேதனையிலேயே இருந்தாராம். அப்போது ஒரு நாள் என்ன பண்ணாராம், ராமானுஜர் பெரிய நம்பியோட திருமாளிகைக்கு போனாராம். போயிட்டு அங்கே தான் சொல்கிற மாதிரி வெளில பேசுகிற மாதிரி இல்லாத தான் சொல்கிற மாதிரி அவர் பெரிய நம்பிகிட்ட கேட்குறாராம், இந்த மாதிரி நீங்கள் யாரையாவது விட்டு அந்திம சம்ஸ்காரம் பண்ண வச்சுருக்கலாமே மாரநேரி நம்பிகளுக்கு, நீங்களே ஏன் இதை பண்ணேன் அப்படின்னு கேட்ட உடனே பெரிய நம்பி சொல்கிறாராம், பெரிய உடையாரை காட்டிலும் இந்த மாரநேரி நம்பி தாழ்ந்தவரோ, நான் சக்கரவர்த்தி திருமகனை காட்டிலும் உயர்ந்தவனோ, ஆழ்வார் அப்படிதான் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காரோ, விதுர ஆழ்வாரை காட்டிலும் இந்த மாரநேரி நம்பி தாழ்ந்தவரோ, இல்லை நான் தர்மபுத்திரனை காட்டிலும் உயர்ந்தவனோ அப்படின்னு பெரிய நம்பி கேட்குறாராம். அப்படின்னா நான் சொன்னேன் இல்லையா, நம்ம ராமர் ஜட்டாயுக்கு அந்திம சம்ஸ்காரம் பண்ணார், அதே மாதிரி விதுரருக்கு தர்மபுத்திரன் யுதிஷ்டிரன் அந்திம சம்ஸ்காரம் பண்ணுறார். ஸோ அவளை எக்ஸாம்பிள்ஸாக காட்டி பெரிய நம்பி கேட்குறார், விதுரரை காட்டி நான் இவர் மாரநேரி நம்பி தாழ்ந்தவர் ஆயிட்டாரோ, இல்லைன்னா
யுதிஷ்டிரன் அவருக்கு அந்திம சம்ஸ்காரம் பண்ண யுதிஷ்டிரர் காட்டியும் நான் வந்து உயர்ந்தவன் ஆயிட்டேனோ? இல்லையே, எல்லாரும் ஒன்று தானே. நம்ம ஆழ்வார் நமக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்கார்? எல்லாரும் ஒன்றுன்னு தானே சொல்லி கொடுத்துருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு, பயிலும் சுடரடி மூர்த்தியும் நெடுமார் கடியும் கடிமையும் கடலோசையோ, இதெல்லாம் கடலோசை மாதிரி ஆயிடுத்தோ. ஸோ கடலோசைனா நம்ம கடலில் இருக்கிற அந்த இது வந்து வேவ்ஸ், அது வந்து வரும், அப்படியே ஹிட் பண்ணும், திரும்பி போயிடும். அது பாட்டுக்கு அதனோட வேலையை பண்ணிகிட்டே இருக்கும். அது திரும்பியும் வரும், திரும்பியும் அந்த ஷோரை ஹிட் பண்ணும், திரும்பி போயிடும், திரும்பி அந்த மாதிரி வந்துட்டே இருக்கும். இதனால் யாருக்காவது ஏதாவது பிரயோஜனம் உண்டா? இல்லை. யாருக்காவது ஏதாவது உபத்திரம் உண்டா? இல்லை. ரெண்டுமே இல்லை. அது பாட்டுக்கு அதனோட வேலையை பண்ணிட்டு போயிட்டே இருக்குது. இதனால் யாருக்கும் ஒரு பிரயோஜனமும் இல்லை, உபத்திரமும் இல்லை. ஸோ அந்த மாதிரி அது பண்ணிட்டு இருக்கு இல்லையா? அப்போது ஆழ்வார் சொல்லி கொடுத்ததெல்லாம் பிரயோஜனமும் உபத்திரமும் இல்லாமல் போயிடுமா? நம்ம ஆழ்வார் எவ்வளோ சொல்லி கொடுத்துருக்காரு நமக்கு. ஸோ ஆழ்வார் சொன்னதை சிறிதும் செயல்படுத்த வேண்டாமோஜியா அப்படின்னு அவர் கேட்குறாராம். நம்ம வந்து ஆழ்வார் சொல்லி கொடுத்ததை நம்ம சிறிதும் செயல்படுத்த மாட்டோமா? அப்போ நம்ம அதுக்கு தான் நம்ம இப்படி இருக்கோமா அப்படின்னு கேட்ட உடனே எல்லாரும் இந்த சிஷ்யர்கள்லாம் பின்னால் நின்றுருந்தார்ல, ராமானுஜர் பின்னால் நிறைய பேர் நின்றுருந்தா. யாரெல்லாம் வந்து பெரிய நம்பிகளை வந்து இழிவாக பேசினாலோ அவள்லாம் நின்றுருக்கா. அவள்லாம் அப்படியே தலையை குனிஞ்சு நிற்கிறாளாம். இப்படி கேட்ட உடனே ராமானுஜர் வந்து அவளை பார்த்து, இப்போ புரிஞ்சுதா, இதுக்காக தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் நமஸ்காரம் பண்ணி, சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணி, அவர் வந்து ராமானுஜர் வந்து புரிஞ்சுண்டு அவளுக்கும் புரிஞ்சுதான்னு கேட்டுட்டு கிளம்புறாராம். ஸோ இந்த விஷயத்தை தான் அழகாக பெண் பிள்ளை சொல்கிறா. இந்த மாதிரி எல்லாமே கடலோசையா அப்படின்னு எப்படி பெரிய நம்பி புரிய வச்சார். அடியாள் வந்து அப்படி இல்லையே சுவாமி, அடியாள் வந்து ஊரை விட்டு போகணுன்னு தானே பார்க்குறேனே தவிர இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் ஒரு ஈடுபாடோடு புரிஞ்சுக்கணும், அதை வந்து செயல்படுத்தணும் அப்படின்னு யோசிக்கலையே சுவாமி. அடியாள் ஒரு மொசல் புழுக்க சுவாமி. வரப்பில் கடந்தா என்ன, வயலில் கடந்தா என்ன, என்னால் எந்த பிரயோஜனமும் இல்லை சுவாமி. அதனால தான் நான் இந்த ஊரை விட்டே போகிறேன். ஸோ இந்த வாக்கியம் 69வது வாக்கியம், கடலோசை என்றேனோ பெரிய நம்பியை போலே. ராதே கிருஷ்ணா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. அதுக்கு பெரிய நம்பி சொல்கிறாராம், கடலோசை போல் இதுவும் கடலோசை போல் ஆயிடுத்தா அப்படின்னு. அப்படின்னா என்ன அர்த்தம்? கடலில் வந்து அலைகள்லாம் வருது இல்லையா,
அந்த அலைகள்லாம் ஒன்று ஒன்று வருது, அது பாட்டுக்கு வரும், ஒரு சத்தத்தோடு வரும், அது பாட்டுக்கு திரும்பியும் ரெசீட் ஆகிடும், திரும்பியும் சத்தத்தோடு வரும், திரும்பியும் அதே மாதிரி ரெசீட் ஆகிடும். ஸோ இதனால் யாருக்காவது ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? இல்லை இல்லை. அந்த கடலோசை அது பாட்டுக்கு அதனோட வேலையை செஞ்சுட்டே இருக்குது. அதனால எதுவும் நமக்கு எந்த நன்மையும் இல்லை, உபதிரமும் இல்லை, அது பாட்டுக்கு அதனோட வேலையை செஞ்சுட்டுருக்கு. ஸோ அந்த மாதிரி நம்ம நல்ல விஷயங்கள் செஞ்சால் அது வந்து அது கடலோசை மாதிரி இருக்குங்க. யாருக்கும் அவளுக்கு இந்த இதனால் எந்த நன்மையும் இல்லை, உபதிரமும் இல்லை. இது வந்து ஒரு கடலோசை மாதிரி நான் சேவை பண்ணிட்டுருக்கேன். இந்த சேவையில் வந்து அவளுக்கெல்லாம் கடலோசை தான். ஸோ கடலோசைன்ற மாதிரி அவள் எடுத்துக்கிறத விட்டுட்டு ஏன் இப்படி வந்து எல்லாரும் ஏசரா அப்படின்னோடனே ராமானுஜருக்கு வந்து அப்போ தான் ரொம்ப தெளிவாக புரிஞ்சுதான். அவருக்கு தெரியும், அவரும் வந்து ஜாதி மதம் பார்க்கக்கூடியவர் இல்லை, அவரும் எல்லாரும் ஒரே இதுதான், அவ்வளோ ரெஸ்பெக்ட் பண்ணுறது. ஆனால் இது ஊருக்கு தெரியணுன்றதுக்காக எல்லா சிஷ்யர்கள் முன்னால் இந்த கேள்வியை தான் கேட்குற மாதிரி கேட்டு அந்த பதிலை வந்து அவர் எதிர்பார்த்துட்டு இருந்தார். அப்போது கடலோசை அப்படின்னு சொன்ன உடனே அவர் மற்ற சிஷ்யர்களுக்கெல்லாமும் புரிஞ்சுடுத்தான். அப்புறம் அவர் வந்து நல்லா எல்லாரும் வந்து பெரிய நம்பியோட பாதத்தில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிண்டாளாம். ஸோ அந்த மாதிரி பெரிய நம்பி வந்து எவ்வளோ அழகாக புரிய வச்சுட்டா எல்லாருக்கும். இந்த மாதிரி பண்ணுறது வந்து இது ஒரு பெரிய சேவை. அதோட சுவாமிக்கு பண்ணக்கூடிய சேவை நீங்கள் பக்தாளுக்கு பண்ணேன்னா அது டைரெக்டாக அப்படியே சுவாமிக்கு வந்து சேரும், பகவானுக்கு தான் சேரும் அந்த சேவை. ஸோ அதனால் இவர் பண்ணது வந்து எவ்வளோ உத்தமமான சேவைனா இவர் வந்து அதை பெருமையாக சொல்லிக்கல, நான் பண்ணேன் உத்தமமாக ஒரு சேவை பண்ணேன்னு சொல்லிக்கல. இவர் எவ்வளோ அழகாக ஒரு உதாரணம் கொடுக்குற கடலோசைன்னு அதை தான் அழகாக பெண் பிள்ளை பிடிச்சுண்டு இந்த மாதிரி கடலோசை என்றேனோ பெரிய நம்பியை போலே அப்படின்னு ஒரு உதாரணம் அழகாக கொடுத்து சொல்கிறார் ராமானுஜருக்கு. அந்த மாதிரி அடியாள் ஒரு மொசல் புழுக்க சுவாமி, வரப்பில் கடந்தா என்ன, வயலில் கடந்தா என்ன, என்னால் எந்த பிரயோஜனமும் இல்லை சுவாமி, அதனால தான் நான் இந்த ஊரை விட்டே போகிறேன் அப்படிங்கிறாளாம். ராமானுஜர் வியந்து போகிறாள். ஏன்னா இந்த விஷயம் வந்து அவருக்கு ரொம்ப ரொம்ப பாதித்த விஷயம். ஏன்னா எல்லாம் ஊர் மக்கள்லாம் பெரிய நம்பியை பற்றி இப்படி தப்பாக பேசுகிறாளேன்றது வந்து அவர் ரொம்ப பாதிச்சிருந்தது. ஸோ அதை எப்படி சரி பண்ணுறது, எப்படி இது எல்லாம் மக்களுக்கு புரிய வைக்கிறதுன்றது யோசிச்சுட்டு தான் இந்த மாதிரி ஒரு யோஜனையில் ஒரு வேலை பண்ணாராம். பெரிய நம்பிகிட்ட போய் கேட்டபோது பெரிய நம்பி எவ்வளோ அழகான ஒரு உதாரணம் கொடுத்து அந்த மாதிரி அதெல்லாம் பேசுகிறதெல்லாம் கடலோசை, அவ்வளோதான். அந்த வேதம்லாம் என்ன சொல்லி கொடுத்துருக்கு, எல்லா மதமும் ஒன்றுன்னு தான் சொல்லி கொடுத்துருக்கு. எந்த வேதத்துலேயும் இது உயர்ந்தது இது தாழ்ந்தது அந்த மாதிரிலாம் எந்த வேதத்துலேயும் சொல்லி கொடுக்கல. ஸோ அதனால் நம்ம எந்த வழியில் நம்ம போகிறோமோ அது நல் வழியாக தான் இருக்கணும், எந்த பேதமும் பார்க்கக்கூடாது அப்படின்னு